தமிழ்நாடு வருவாய்த்துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள கிராம உதவியாளர்களின் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நமது யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நமது வாட்ஸ்அப் குழுவின் லிங்கை கிளிக் செய்து அரசு வேலைவாய்ப்பு குழுவில் இணையுங்கள். கிராம உதவியாளர் பணி நியமனத்திற்கு தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலைப்பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெறப்பட்ட விண்ணப்பங்கள் முறையாக தேதி வாரியாக தனிப்பதிவேட்டில் பதியப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சரிபார்க்கப்பட்டு ஒப்புகைச் சீட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், தனி வட்டாட்சியர் நேர்காணல்களை நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் 11,100 முதல் 35,100 வரை மாத ஊதியம் வழங்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் 22 வயது நிரம்பியவராகவும் 37 வயதுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி 22 வயது நிரம்பியவராகவும் 42 வயதுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும். இதர வகுப்பினர் 22 வயது நிரம்பியவராகவும் 32 வயதுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும். இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்களுக்கு திறனறிவு தேர்வு, நேர்காணல் ஆகியவை நடத்தப்படும். முதலில் விண்ணப்பதாரர்களுக்கு எழுதப் படிக்கும் திறனறிவு தேர்வு நடத்தப்படும். அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு நேர்காணல் நடத்தப்படும். அனைவரும் கட்டாயம் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் தேர்வர்கள் அப்பகுதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட தாலுகாவில் இருக்க வேண்டும். உங்கள் பகுதியிலேயே அரசு வேலை எதிர்பார்ப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம்.